இந்த ப்ராஜெக்டை எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ லுக் அட் திஸ் கம்ப்ளீட்லி. ஸோ ஃபுல்லாகவே அனிமேஷன்ஸ் இருக்கும். தென் கீழே ஒரு ஸ்கிராம்பிள் அனிமேஷன் இந்த இடத்துல. ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜிசாப் இம்போர்ட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அதுக்கு முன்னாடி ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் HTML ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஒரு CSS ஃபைல், அப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைலும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் தென் பாய்லர் பிளேட் யூஸ் பண்ணி HTML-ல நம்ம CSS-யும் JavaScript-லையும் லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் CSS அண்ட் தென் இந்த இடத்துல வந்து ஸ்கிரிப்ட் ஃபைலில் லிங்க் பண்ணிப்போம். ஜிசப் CDN-க்காக இந்த இடத்த விட்டுறலாம் நம்ம. ஓகே, கோ டு Chrome, gtap.com-குள்ளே போயிட்டு எப்பயும் பண்ணுற மாதிரி தான், ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ நம்ம இந்த இடத்துல 2 plugins எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு யூஸ் பண்ண ஸ்க்ரோல் ட்ரிகர் ஒன்று, இன்னொன்று ஸ்கிராம்பிள் டெக்ஸ்ட். ஓகேவா, CDN-ஐ செலக்ட் பண்ணிக்கோங்க, டோன்ட் ஃபர்கெட் தட். ஸோ ஃபஸ்ட்டு வந்திருக்க ஸ்கிரிப்ட் 3 ஸ்கிரிப்ட் இருக்குது, அதை 3த்தையும் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ கொஞ்சம் அலைன்மெண்ட் தப்பாக இருக்குது, அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் இந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம தனியாக க்ரியேட் பண்ணியிருக்க ஸ்கிரிப்ட் ஃபைலுக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகே, டன். ஸோ இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். 2 பிளகின்ஸும் இம்போர்ட் ஆயிருக்கான்றது ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போது ஸ்டைலில் வந்து நம்ம டிஃபால்ட்டாக எப்பயும் எழுதுகிற மாதிரி அந்த விஷயத்தை எழுதிப்போம். மார்ஜின் வந்து 0ன்னு செட் பண்ணிக்கிறேன். பேடிங்கும் 0. பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ அதுக்கு அப்புறம் ஃபான்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் நம்ம. நான் வந்து 2 ஃபான்ட்ஸ் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். DM Sans ஒன்று, இன்னொன்று வந்து பாப்பின்ஸ் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாப்பின்ஸ். ஓகே, ஸோ 2த்தையும் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 2 லைனையும் நான் ஃபஸ்ட்டில் வச்சுக்கிறேன். இப்போது பாடிக்கான கலர்ஸ் அண்டு டிஃபால்ட்டு ஃபான்ட்ஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பாடிக்கான கலர்ஸை வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ யூ கேன் யூஸ் திஸ். பேக்ரவுண்ட் கலர். ஓகே, ஸோ ஒரு 2 கலர்ஸை நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃபான்ட்ஸ்க்கு, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா. ஸோ H1க்கு வந்து இந்த கலரும், முன்னாடி ஹேட்ச் போடணும். அண்ட் H2க்கு வந்து இந்த கலரும் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 செக்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ 2 செக்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு செக்ஷனோட ஹைட்டை வந்து நம்ம, அதாவது ஃபஸ்ட்டு செக்ஷனோட ஹைட் வந்து 90 வச்சுக்கலாம். செகண்ட் செக்ஷனோட ஹைட் வந்து 100 VH வச்சுப்போம். ஓகேவா, ஐடி. ஓகே, ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு நேவ் பார் க்ரியேட் பண்ணிக்கலாம். நேவ். ஓகேவா, இந்த நேவுக்குள்ளே 2 டெவ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டெவ்வில் வந்து டைட்டிலை செட் பண்ணிப்போம். செகண்ட் டெவ்வில் நம்ம nav லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ நானும் கொடுத்துக்கலாம், இல்லைனா A டேக்கில் கொடுத்துக்கிறது பெட்டர். ஸோ உங்களோட சாய்ஸ் தான். ஓகேவா, அபவுட் கான்டாக்ட் அஸ், அப்புறம் வந்து
ஃபீச்சர்ஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டைல் பண்ணணும். ஸோ அதோட நேம்ஸை நம்ம ஒன்று ஒன்றா கொடுத்துக்கலாம். குரூப், இதுக்கு வந்து டைட்டில்லாம் செட் பண்ணலாம். ஓகே ஃபைன். இந்த செக்ஷன்ஸோட ஹைட்டையும் செட் பண்ணணும் நம்ம. ஹைட் வந்து 100 VH, அப்புறம் வித் 100%. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 90 VH வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நேவுக்கு வந்து நான் வந்து ஒரு 10 VH கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதனால தான் நேவ் டேக்ஸ் ஹைட் ஆஃப் ஒரு 8 VH கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன தேவைப்படுதுன்னு பார்ப்போம். ஓகே ஃபைன். அண்ட் தென் இது வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் பிட்வீன். ஓகே. ஸோ அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு இப்போதைக்கு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. நேவ் லிங்க்ஸ் இங்கே இருக்குது, அண்ட் தென் ஹெட்டிங் இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபான்ஸை வந்து ஸ்டைல் பண்ண ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபான்ஸ் கொடுக்கல நம்ம இது வரைக்கும். ஸோ ஃபான்ஸ் கொடுப்போம். H1குள்ள ஃபாண்ட் ஃபேமிலி டிஎம் ஃபேன். ஸோ சேஞ்ச் ஆகிடுச்சு. இதோட ஃபாண்ட் சைஸ் இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஓவர் ரெம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவர் பெருசாக இருக்குது. ஸோ ஒரு 3 செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் பேடிங் லெஃப்ட் வந்து ஒரு 5% கொடுப்போம். அண்ட் டாப் வந்து ஓகே. ஓகே. ஸோ இப்போது ட்ராவல் ஏஜென்சின்றது பக்காவாக இருக்குது. ஸோ ரைட் சைடில் உள்ள மூணுத்தையும் இப்போ வரிசையாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். அதோட நேம் வந்து nav group அப்படின்னு வச்சுருக்கோம். கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், justify content around item center. ஓகே, இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இதோட வித் வந்து 50% செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இதை நம்ம இன்னும் ஸ்டைல் பண்ணுறதுக்காக நம்ம அதோட ஏ டேக்கை நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஸோ ஏ டேக்கில் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன், ஸோ அந்த அண்டர்லைன்லாம் போயிடும். அண்ட் தென் இப்போ நம்ம வந்து ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணுவோம். அப்ளை ஆகிட்டு. இப்போ வந்து ஃபாண்ட் சைஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து 2 rems வச்சுக்கலாம். ஓவர் பெருசாக இருக்குது. 1.5 பர்ஃபெக்ட். ஓகே. ஸோ இப்போ என்ன லைட்டாக குறையுது அப்படின்னா, இந்த சென்டர் இன்னும் கொஞ்சம் சென்டராக இருக்க மாதிரி தோணல எனக்கு. ஐட்டம் சென்டர் வந்து ஸோ டைட்டிலுக்குள்ள ஐட்டம் சென்டர் இல்லை. ஓகே. டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஐட்டம் சென்டர். ஓகே. ஸோ இதோட கலர்ஸ் அண்ட் ஃபான்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். கலர் வந்து நான் ஏற்கனவே இங்கே போட்டிருந்தேன். இந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சேஞ்ச் ஆகிட்டு. பட் இதை வந்து நம்ம அப்புறமா அனிமேஷன் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கலரே இருக்கட்டும். அண்ட் தென் ஃபாண்ட் வெயிட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஃபாண்ட் வெயிட் வந்து ஒரு 500. ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு நம்ம
பேக்ரவுண்ட் செட் பண்ணி ஆகணும். பேக்ரவுண்ட் இமேஜ் நான் உங்களுக்கு இமேஜஸ்களை நான் வந்து கிட்டில் வந்து போட்டிருக்கேன், அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இமேஜ் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன் கிட்டில். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஐம் பிரிங்கிங் த 2 இமேஜஸ். ஒன்று பிஜின்னு இருக்குது, அதை நம்ம போட்டுக்கணும். ஸோ யூஆர்எல் அதுக்குள்ளே வந்து gg.png. ஸோ வந்துருச்சு. ஆனால் வந்து ஓவர் பெருசாக இருக்குது, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். பேக்ரவுண்ட் பொசிஷன் ரிப்பீட் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ரிப்பீட் வந்து நோ ரிப்பீட், ஸோ ரிப்பீட் ஆகிருக்காது. அண்ட் பேக்ரவுண்ட் சைஸ் வந்து கவர் ஓகே கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பிளெயின் கொண்டு வரணும். அண்ட் தென் ரைட் சைடில் நம்ம டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த செஷன் இருக்குல்ல, இந்த செஷனை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஓகேவா? லெஃப்ட் ரைட் அப்படின்னு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் அண்ட் தென் ரைட். ஓகே, இப்போ இங்கே ஒரு டிவும் கீழே ஒரு டிவும் கிரியேட் பண்ணுவோம் புதுசாக. ஓகே, ஸோ அதோட நேம் வந்து ஐடி நான் செட் பண்ணிக்கிறேன். ஐடி வந்து இதோட லெஃப்ட், இதோட ஐடி வந்து ரைட் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த லெஃப்டில் வந்து இதோட சைஸ் வந்து நான் வந்து 50% செட் பண்ணுவேன். வித் 50%. ஓகேவா? லெட்ஸ் see. வித் வந்து 50% செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்மளால் இப்போலால் பார்க்க முடியாது, ஸோ அதனால் பார்டர் செட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத. பார்டர் வந்து இந்த கலர் சும்மா செட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றதான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுக்கு ஹைட் செட் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து 100% இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரியே ரைட்டுக்கும் எழுதுவோம். ரைட் 50% அதோட ஹைட் வந்து இருக்கணும். ஓகே டன். இது வந்து கீழே வந்திருக்கு. ஓகேவா? இதை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து இந்த செஷன் 1 வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸாக மாற்றலாம். செஷன் 1 ஓகே இதோ இருக்கு, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். சரி ஆயிட்டு. ஓகே, இப்போ இந்த பார்டர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அடுத்த விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த லெஃப்டில் நம்ம பிளெயின் ஆட் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ இமேஜ் பிஎல்ஏ ஓகே ஃபைன் வந்துட்டு. ஸோ ரைட் சைடில் நமக்கு டெக்ஸ்ட் வரணும். ஸோ அதை நம்ம இப்போ டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ஒரு H1, அதுக்கு கீழே வந்து பேராகிராஃப் டேக். கரெக்டா? ஸோ பேராகிராஃப்ஸை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் தென் இந்த கண்டென்ட்டையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம வரிசையாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டே வருவோம். ஸோ நான் அதை சைடில் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ரெஸ்பான்சிவாக நான் பண்ணல. ரெஸ்பான்சிவாக நான் வந்து டெய்ல்விண்டில் தான் பண்ணி எனக்கு பழக்கம் இருக்குது. டெய்ல்விண்ட் அண்ட் பூட் ஸ்டாப் நான் வந்து மீடியா கோட் எழுதுறது இல்லை. ஸோ ரைட் சைடில் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அண்ட் இதை வந்து காலமாக மாற்றிக்கலாம். ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், ஐட்டம்ஸ் சென்டர். ஓகே, பக்காவாக இருக்குது. இப்போ வந்துட்டு இதை கொஞ்சம் மேலே கொண்டு போகணும் இல்லையா? கொஞ்சம் பேடிங் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேடிங் வந்து 3 டைம்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. இதோட டெக்ஸ்டோட சைஸ் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குது. இதை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஐ திங்க் இது வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குது, ஆனால் இது வந்து சுத்தமாக கரெக்டாக இல்லை.
ஸோ p டேக்ல உள்ள டெக்ஸ்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் தென் அதுக்கு ஃபாண்ட்டை நம்ம செட் பண்ணணும். நம்ம வந்து பாப்பின்ஸ் ஏற்கனவே யூஸ் பண்ணுவோம், அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துலையும். ஸோ பாப்பின்ஸ் ஓகே. ஐ திங்க் இந்த இது வந்து லெஃப்ட்ல வரணும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை ஒரு டெவ்க்குள்ள போட்டுக்கலாம். டெவ் இதுக்குள்ள இது இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டெவுக்கு வந்து நம்ம இன்லைன் சிஎஸ்எஸ் எழுதிடுவோம். ஸ்டைல் வித் 100% பர்ஃபெக்ட். ஓகே. இப்போ இதை கலரை சேஞ்ச் பண்ணிடணும் நம்ம. ஸோ ரைட் சைடில் உள்ள ஒரு H1 இல்லையா, இதுக்கு நம்ம H2 கொடுத்தாலே கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், பட் வந்து அதில் மற்ற ப்ராப்பர்ட்டிஸும் சேஞ்ச் ஆகுது. இப்போ இதோட நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ கிளாஸஸில் ரைட்டில் ஒரு H1 டார்கெட் பண்ணுறோம் இல்லையா, அதை நம்ம எழுதிப்போம். ஸோ இதோட கலர் வந்து ப்ளூ கலர் பக்காவாக இருக்குது. ஸோ இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து 5 டைம்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் இது பார்க்க இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்கு இல்லையா. ஓகே. ஸோ இப்போ ரெண்டாவது செஷனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் செஷன் இஸ் கம்ப்ளீட்டட். ரெண்டாவது செஷனுக்கு டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது செஷனோட ஹைட்டும் வந்து 100% 100 VH கொடுத்துடணும். அப்புறம் வித் 100%. ஓகே. டிஸ்பிளே ஃப்ளெக். ஓகே ஃபைன். இப்போ நான் ஏற்கனவே கொடுத்த அந்த லெஃப்ட் பிளைனுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, ரைட் பிளைன் லெஃப்ட் பிளைன் இருக்குல்ல. ஸோ அதே விஷயந்தான், இந்த ரைட்டை தூக்கி நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன், இந்த செஷனுக்குள்ளே கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். ஓகே, இட் இஸ் குட். ஸோ இந்த இடத்துல நமக்கு வேறு என்ன ஆட் பண்ணணும் அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ நான் இந்த இடத்துல அபவுட் அஸ்ன்னு போட்டுக்கிறேன். அபவுட் அஸ். ஆஃப்டர் திஸ் இப்போ நம்ம ஜிசாப் அனிமேஷனை ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஃப்ளைட் வந்து இங்கே வர மாதிரி நம்ம அனிமேஷன் பண்ண போகிறோம். அண்ட் தென் மற்ற அனிமேஷன் எல்லாத்தையும் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜிசாப் அனிமேஷன் ஒன்று ஒன்றா ஆரம்பிக்கலாம். ஸ்கிரிப்ட். ஸோ ஸ்கிரிப்ட் போகிறதுக்கு முன்னாடி, ஜிசாப் ஸ்கிரிப்டில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒன்றொன்றுத்துக்கு பேர் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒன்றொன்றுத்துக்கு பேர் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் பேர் கொடுத்தா தான் நம்ம நல்லா அனிமேஷன்ஸ் கரெக்டாக ப்ராப்பராக பண்ண முடியும். டைட்டிலுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கோம், அண்ட் தென் ஜிசாப் குரூப்புக்கு கொடுத்துருக்கோம், ஆனால் ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் கொடுக்கல. ஸோ அதை கொடுத்துப்போம். கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் பவுன்ஸ்ன்னு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அனிமேஷனோட நேம்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுன்ஸ்ன்றதை நான் யூஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. அண்ட் தென் இதுக்கு டைட்டில் இருக்குது. ஓகே ஃபைன். அப்புறம் ரைட் சைடில் உள்ளதில் வந்துட்டு ஸோ இந்த இதுக்கெலாம் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஃபேட் அப் அனிமேஷன் கொடுப்போம். அதனால வந்து நான் கிளாஸ் நேமும் அதுவே கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் ஃபேட் அப்னு நான் எழுதிக்கிறேன். ஓகே. ஸோ கீழே உள்ள இந்த பேராகிராஃப்க்கு ஸோ இங்கே உள்ளதுக்கும் ஃபேடப்பே இருக்கட்டும். கிளாஸ் ஃபேட் அப். ஸோ இதுக்கு மட்டும் நான் டெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துக்கிறேன். ஸ்கிராம்பிள் டெக்ஸ்ட் இங்கே தான் நான் பண்ண போகிறேன். ஸ்கிராம்பிள் டெக்ஸ்ட். ஓகே, ஸ்கிராம்பிள் டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஒரு எலிமெண்ட்டாக எடுத்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை அனிமேட் பண்ணுவோம். டைட்டில். ஸோ ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு போய்க்கோங்க. இப்போ ஜிசாப் ஃப்ரம் எழுதிக்கோங்க. டார்கெட் பண்ணுறது வந்து ஒரு ஐடி டைட்டில். ஓகே. இப்போ வந்து இது வந்து டாப்லேருந்து வரணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, டாப்லேருந்து வரணும். ஸோ இட் இஸ் லுக் லைக் ட்ராப்பிங். ஓகேவா. ஸோ ஒய் ஆக்சிஸை கண்ட்ரோல் பண்ணணும். ஒய் ஆக்சிஸில் வந்து -100ன்னு கொடுக்குறேன். அண்ட் தென் ஒப்பாசிட்டி வந்து
0 is expo in யூஸ் பண்றேன். So let's see. Yeah, it is working. ஸோ மற்ற அனிமேஷன் தான் வரிசையாக பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ gsap டாட் ஸோ இப்போ இந்த nav பாக்ஸ்லாம் வந்து நம்ம அனிமேஷன்ஸை பண்ணுவோம். இதுக்கு வந்து nav லிங்க்ஸ்க்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து பவுன்ஸ்ன்ற கிளாஸ் கொடுத்துருந்தேன், அதை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். பவுன்ஸ். ஓகே, பவுன்ஸ் வந்து ஒரு கிளாஸ் அப்படின்றதுனால டாட் வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த இடத்துல வந்து அதே மாதிரி y வந்து -100. ஸோ மேலேருந்து கீழே வர மாதிரி ஒரு லுக் தரும். அது மட்டும் இல்லாமல் ஒப்பாசிட்டியும் கொடுக்குறேன் 0லேருந்து. அண்ட் இதோட ஈஸ் வந்து பவுன்ஸ் கொடுத்துக்கலாம். சாரி. ஸோ இது ஒரு பாப்பி லுக் தரும். அண்ட் தென் ஸ்டாகர் ஆட் பண்ணுவோம். ஸ்டாகர் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் சேம் கிளாஸ் தான் கொடுத்துருக்கோம். அதில் கொஞ்சம் டிலேவை மட்டும் செட் பண்ணணும். இதுதான் ஸ்டாகர். ஓகேவா? ஒரு அனிமேஷனுக்கு நடுவுலையும் ஒரு சின்ன டிலே இருக்கும். ஸோ 0.5 நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ லுக் அட் திஸ். ஒன்றா ட்ராப் ஆகுது இல்லையா? இதுதான் ஸ்டாகர். ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் நமக்கு கிடைக்கும். ஆனால் வந்து இது ட்ராப் ஆகுறப்ப இதுவும் ட்ராப் ஆகுது. டைட்டில் ட்ராப் ஆகுற அதே செகண்ட்லேயே இதுவும் ட்ராப் ஆகுது இல்லையா? அதனால நம்ம அதுக்கு கொஞ்சம் டிலேயும் செட் பண்ணிப்போம். டிலே 0.5. ஓகே, இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் இதுக்கெல்லாம் ஃபேட் அப் அனிமேஷன் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ இங்கே எங்கெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபேட் அப் அனிமேஷன் பண்ணலாம். gsap டாட் from. ஸோ டார்கெட் பண்ணுறது வந்து ஃபேட் அப். இது ஒரு கிளாஸாக ஐடியா, கண்டிப்பாக அது கிளாஸாக தான் இருக்கும். ஏன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, நிறைய இடத்துல கொடுத்துருக்கோம். கிளாஸ் தான். ஸோ டாட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து y வந்து 100. ஓகேவா? கீழேந்து வரணும். ஒப்பாசிட்டி வந்து 0. is expo டாட் in output. ஓகே, ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக வருது இல்லையா? அதுதான். அதே மாதிரி ஸ்டாகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் see the animation. ஸோ இது சேர்ந்த மாதிரி வருது இல்லையா? ஒரே நேரத்தில் இது எல்லாமே வந்துடுது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு வழி பண்ணலாம். என்ன அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகே, ஒரு டெக்ஸ்ட்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி அண்ட் தென் வி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டோட சைஸை நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்ட்டோட ஒன்னொருத்தி இந்த அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஆரோட முடியுதா? ஸோ இதை ஒரு பி டேக்ல போட்டு அதுக்கு நம்ம ஃபேட் அப் கொடுக்குறப்ப இது ஒன்றும் வர மாதிரி தனித்தனியாக வர மாதிரி தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது நம்ம இல்யூஷனை கிரியேட் பண்ணலாம். இப்போது இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கவரி அண்ட் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது. டிஸ்கவரி அண்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸைட்மெண்ட் வித் விஆர். ஸோ அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஆரில் ஸ்ப்ளிட் ஆகுது. டெடிகேட்டட் எக்ஸ்பீரியன்சஸ். ஓகே, முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு லைனை ஒரு பி டேக்ல போட போகிறோம். நம்ம ஸ்ப்ளிட் பண்ண ஒன்றுத்தையும் ஒரு பி டேக்ல போட போகிறோம். இது என்ன அனிமேஷனை நமக்கு தருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ என்ன அனிமேஷன் கொடுத்துருக்குன்றத பாருங்க. ஸோ இந்த ஹோல் டெக்ஸ்ட் அப்படியே சேர்ந்து வருது. ஸோ இதை எப்படி நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்றத பாருங்க. ஒரு பி டேக் போட்டுக்கிறேன். ஸோ மொத்தம் வந்து இது சேர்க்காம 1 2 3 5 லைன்ஸ் வருது. ஸோ 5 டைம்ஸ் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஒரு லைனையும் இந்த பி டேக்ல போட்டுக்கோங்க. சாரி, கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து போட்டாச்சு.
ஸ்ப்ளிட் பண்ணதுலேருந்து ஒரு கிளாஸில் உள்ள அந்த ஃபேட் அப்ன்ற இது எல்லா பி டேக்லையும் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம அனிமேஷன்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லுக் அட் திஸ். ஒன்று ஒன்றா வருது. இதுதான் நான் சொன்ன அனிமேஷன். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிப்போம். இது இவ்வளோ ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம். 0.06 வச்சுக்கலாம். ஸோ லுக் அட் திஸ். ஓகே, நமக்கு ஒரு கூல் அனிமேஷன் கிடச்சிருக்கு. அண்ட் தென் இதோட இது வந்து ரொம்பவே ஸ்டாட்டிக்காக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். லைக் எப்படின்னா இதுக்கு ரிப்பீட் ஆட் பண்ணிக்கலாம். ரிப்பீட் -1 -1னா இன்ஃபினைட் டைம்ஸ் இது ரன் ஆகும். ஸோ லுக் அட் திஸ். ஓகே, ஸோ ரிப்பீட் டிலே கொடுத்துக்கலாம். ரொம்பவே ஸ்பீடாக வந்து நடக்குது. ரிப்பீட் டிலே வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் ஒன்ஸ். ஸோ நம்ம மெயின் அனிமேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிராம்பிள் டெக்ஸ்டையும் நம்ம முடிச்சிடலாம். ஸோ ஸ்கிராம்பிள் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஸ்கிராம்பிள் டெக்ஸ்ட் இந்த கிளாஸை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ gsap.to இதில் ஸ்கிராம்பிள் டெக்ஸ்ட்டை டார்கெட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு புது ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிராம்பிள் டெக்ஸ்ட், அவ்வளோதான். ஸ்கிராம்பிள் ஸ்பெல்லிங் தப்படுத்திருக்கேன். ஸ்கிராம்பிள் டெக்ஸ்ட் அப்சல்யூட்லி கேமல் கேஸில் தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த இது எம்டியாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த இதை காப்பி பண்ணி நீங்கள் இதில் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இங்கே ஜாவாஸ்கிரிப்டில் இந்த கோச் வந்து ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த விஷயம் வந்து முன்னாடியே ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருக்கும். ஸோ லுக் அட் திஸ். ஸோ இது காட்டவே இல்லை, என்னன்றதை பார்ப்போம். ஸோ இது காட்டவே இல்லை இல்லையா? என்னன்னு காட்டவே இல்லை. இந்த அனிமேஷன் இந்த டெக்ஸ்டே காட்டாமல் இருந்தது. என்ன பண்ண அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து டாட் வைக்கல, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அனிமேஷன் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா லெஃப்டில் கீழே வந்து ஒரு ஸ்க்ரோல் பார் வருது இல்லையா? இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட்டை ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம். ஓவர்ஃப்ளோ எக்ஸிக்யூஷன். லெட்ஸ் ட்ரை இட் அகைன். ஓகே, உங்களுக்கு வரல, அவ்வளோதான். இப்போ நம்ம பேசிக்காக என்னென்ன அனிமேஷன் பண்ணோமோ எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அண்ட் தென் இது வந்து முன்னாடியே ஆகி முடிஞ்சிருது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ ஏற்கனவே ஆகி முடிஞ்சிருச்சு. இது நம்ம வந்து ட்ரிகர் செட் பண்ணலாம். ஸ்க்ரோல் ட்ரிகர் செட் பண்ணால் தான் இது கரெக்டாக இருக்கும். ஸ்க்ரோல் ட்ரிகரில் வந்து ட்ரிகர் வந்து செக்ஷன் 2க்கு ட்ரிகர் டாட் வந்து டாப் சென்டர் மார்க்கஸ் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கு. இப்போ பார்ப்போம். பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட். ஓகே, ஸோ இதை நான் இன்னும் கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டை. ஸோ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அங்கே உள்ள ஸ்டார்ட் வந்து இந்த ஸ்டார்ட் வந்து எலமெண்ட்டோடது அப்படின்ட்டு. இந்த ஸ்டார்ட் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா முதல்ல உள்ள டாப்புன்றது தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அது வந்து ஒரு 5% அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் கீழே வந்திருக்கும். ஓகேவா? ஆர் 10% கொடுத்து பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் கீழே வந்திருக்கும். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போயுமே கொஞ்சம் சீக்கிரமாக வர மாதிரி தான் தோணுது இல்லையா? நம்ம அனிமேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடியே இது வந்துடுது. நம்ம லைட்டாக ஒரு டிலே இல்லைனா டியூரேஷன் கொடுத்துக்கலாம். டிலே வந்து 1 செகண்ட் செட் பண்ணி பார்ப்போம்.
அண்ட் தென் duration வந்து 3 செகண்ட் செட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஃபைனல் ஸ்டெப், இந்த ஃப்ளைட்டை இங்கே கொண்டு வரணும். ஸோ அதுக்கு இந்த ஃப்ளைட்டுக்கு நம்ம பேர் வச்சு ஆகணும், பிளைன் அப்படின்றது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஐடி கொடுத்துப்போம், பிளைன் அப்படின்னு. அதை ஜிசாப்பில் டார்கெட் பண்ணலாம். ஜிசாப் .to பிளைன், ஓகேவா? ஸோ அது ஐடின்றதுனால ஹேஷ் போட்டுக்கோங்க முன்னாடி. ஸோ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, எக்ஸ் ஆக்சஸில் 80 VW வரப்போகுது. அது வந்து அந்த ரைட் சைடு ரொம்ப போயிட்டு 50 வச்சுப்போம். ஓகே, கரெக்டாக இருக்கு. லெஃப்ட்லேருந்து ரைட் வந்திருக்கு. ஓகே, இது லெஃப்ட்லேருந்து ரைட் வரதை நான் விரும்பல. ஆக்சுவலி இது வந்து இன்னும் கீழேயும் போகணும். ஸோ கீழே போகிறதுனால y வந்து ஒரு 80 VI. ஓகே, இன்னும் கொஞ்சம் கீழே வேணும், 90. ஓகே, லெட்ஸ் சி. ஸோ அது முன்னாடியே போயிடுது. நான் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப தான் அது ஆகணும் கரெக்டாக. இந்த முன்னாடி உள்ள ஸ்கிராம்பிளுக்கு உள்ள மார்க்கரை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி திஸ் அகைன். ஓகே, இதை நான் வந்து இதுக்கு வந்து நான் வந்து இப்போ ஸ்க்ரோல் ட்ரிக்கர் ஆட் பண்ணணும். ஸ்க்ரோல் ட்ரிக்கர் இப்போ அதுக்குள்ள ட்ரிகர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரிகர் வந்து லைனே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, எப்போ வந்து பின் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக அந்த பிளைனை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் அது கூடயே வரும். இல்லை அப்படின்னா அந்த செக்ஷனை நீங்கள் வந்து ட்ரிகரில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செஷனே கூடயே வர மாதிரி ஆயிரும். ஸோ வந்து நான் செட் பண்ணி பார்க்குறேன். சென்டர் அப்படின்னு போட்டு பார்ப்போம். லெட்ஸ் see how it is. இங்கே இருக்காமா, பின் வந்து ப்ரோ செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அனிமேஷன் முன்னாடியே நடந்துருச்சு. கிரப் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரொம்ப கீழே போயிட்டு மார்க்கஸை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அது எங்கே இருக்குது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த அனிமேஷன் வந்து ரொம்ப கீழே போயிட்டு இந்த ஒய் பொசிஷன் நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ இப்போ இது கரெக்டாக இருக்குது. நம்ம என் பொசிஷன் மட்டும் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ண போதும். ஓகே, இட் இஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ எண்டு வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. இது கொஞ்சம் மேலே வந்தால் போதும். எண்டு வந்து 90% அந்த டாப்லேயே இருக்கட்டும். ஓ, அம்மா கொடுக்கல. ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ வி காட் திஸ் அனிமேஷன் ஃபைனலி. ஸோ இப்போ இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கு. இந்த அனிமேஷன், அதாவது இந்த ஸ்க்ரோல் பண்ணுறப்ப மூவ் ஆகுறது வந்து ஸ்டக் ஆகி வர மாதிரி இருக்கு இல்லையா? இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு லினிஸ் அப்படின்னு ஒரு பிளகின் இருக்கு. ஜிசாப்லேயே ஒரு பிளகின் இருக்கு. பட் அதில் தான் ஸ்மூத், அது வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை. நான் வந்து இந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ ஸ்கிரிப்டில் HTML வந்து மேலே வந்து ஹெட்டிங்கில் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, அண்ட் தென் இன்னொரு கோடை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸ்கிரிப்டில் வந்து டாப்பில் போட்டுக்கோங்க, இதுக்கு மேலே போட்டுக்கிட்டாலும் சரிதான். ஸோ இது பண்ணுறப்பே ஒரு ஸ்மூத்னஸ் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ ஸ்மூத்தாக மூவ் ஆகுது அப்படின்றது. ஸோ ஃபைனலி வி ஃபினிஷ் த ப்ராஜெக்ட்.